நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2025வது வருடத்திற்கான புத்தாண்டு ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதாவது 2024 படாத பாடுபட்டவர்களுக்கு 2025 ஒரு விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். கடன் அடையுமா, வீடு கட்டுவோமா, திருமணம் நடக்குமா, இப்படி ஆளாளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு. அது 2025 நிறைவேறுமா அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக பார்க்கணும். இப்போ வருட கிரகங்களோட அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. மார்ச் 29 2025 அன்னைக்கு திருக்கணிதப்படி அவர் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். குருவோட வீட்டுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு குரு மாதிரியே சனி செயல்படுவார். ஒரு பகை வீட்டில் போய் உக்காந்தாலும் கூட அந்த காரகத்துவத்தை அவர் அடைகிறார். ஏன்னா சனிக்கு வீடு கொடுத்தவர் குரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு பகவான் ரிஷபராசியில் அசுர குருவோட வீட்டில் இருக்காரு. அவர் மிதுன ராசிக்கு மே 14 பயிற்சி ஆகிறாரு. புதனோட வீட்டுக்கு போறாரு. ராகு கேதுக்கள் சர்ப்ப கிரகங்களோட பயிற்சி மே 18 நடக்குது. வீடற்ற விஷப்பாம்பு ராகு மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு ரிட்டர்ன்ல வரப்போகுது. சனி மாதிரி ராகு செயல்பட போறாரு. கேது எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு அதே நல்ல வரப்போறாரு. இந்த கிரக அமைப்புகள் ராசி மாற்றங்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு கடைசி வாய்ப்பு அப்படின்னு தான் எல்லா ராசிக்காரர்களுக்குமே சொல்லணும். ஏன்னா இந்த சனி பயிற்சிக்கு முன்னும் பின்பும், ராகு கேது பயிற்சிக்கு முன்பும் பின்பும், குரு பயிற்சிக்கு முன்பும் பின்பும் இப்படி பிரித்து பார்த்தோம்னா எல்லாருக்குமே ஒரு கடைசி வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த வருஷத்துல கிடைக்குது. கெட்டியா பிடிச்சிங்க, விட்டுறாதீங்க. எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2025 புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் நன்மைகள் அப்படிங்கிறதும் இருக்குது, கொஞ்சம் கெடுபலன்கள் அப்படிங்கிறதும் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் ஆகா ஓஹோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது ஒரு ஆறுதலுக்காக சொல்லக்கூடியது தான். நம்மளும் அப்படி சொல்லிட்டு போகலாம். நீங்கள் சூப்பராக இருப்பீங்க, கோடீஸ்வர யோகம் இருக்குது, பெட்டி பெட்டியாக பணம் சேரப்போகுது, இப்படிலாம் சொல்லிடலாம். பிரயோஜனம் கிடையாது. சும்மா உங்களை நான் முகத்தால் வாழ்த்தி முகத்தை அலங்காரத்துக்காக பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. என் கையில் 100 ரூபா இருக்குது, எதாவது இருந்தால் கொடு அப்படின்னு கேட்டால் யாரும் தரமாட்டான். அந்த 100 ரூபாயை கொடுத்தா தான் எந்த பொருளுமே நமக்கு கிடைக்கும். என் கையில் இருக்குன்னு சொல்லியிருந்தால் யார் தருவா? யாரும் எந்த பொருளும் தரமாட்டாங்க. அதுமாரி ஏட்டு சுரக்காங்கிற மாதிரி தான் அது. அதனால் உள்ளதை உள்ளபடி சொல்லிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் என்ன விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கலாம், இதெல்லாம் செய்யலாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். என்ன ஜோசியரை எடுத்தோடனே இப்படி இக்க வச்சு பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். 2024 பொறுத்த வரைக்கும் நீங்கள் 7.5 சனியோட விரய சனியோட ஆதிக்கத்தில் இருக்கீங்க. ஜென்மத்திலேயே ராகு இருந்துக்கிட்டு உங்களை படாத பாடு படுத்திட்டார். ரொம்ப அவமானங்கள்லாம் கூட தாங்கிட்டீங்க. ஒரு இடத்துல வேலை செஞ்சால் கூட என்ன பண்ணி தொலைகிறது, இருக்க பிடிக்கல, சம்பளமும் கூட தர மாட்டேங்கிறாங்க, ஒரு மரியாதை இருக்க மாட்டேங்குது, கூட வேலை செய்கிறவனும் சரியில்லை, என்ன பண்ணுறது, வேறு நல்ல வேலை கிடைக்குதா, இத்தனை வயசுக்கு மேலே நான் எங்கே போய் வேறு வேலை தேடுறது, ஃபுல்லாக ஊட்டியோளுக்கு குடும்பத்தை பார்க்கணுங்கிறதுக்காக இதிலேயே ஊட்டிக்கிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி பல அவமானங்கள்லாம் சந்தித்து தான் வேலை செய்கிறவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா காசும் கட்டுக்கணங்காமல் செலவாகி போகுது. கடன் அப்படிங்கிறது வந்துடுது. நான் அனாவசிய செலவே பண்ண மாட்டேன், ஆனாலும் கடன் வந்துருச்சே எப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். மருத்துவ செலவுகள் உங்களை போட்டு வாட்டியிருக்கும். பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, இதுமாரி மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது ஒரு விதமான சலிப்பை கொடுத்துருக்கோம். என்னடா நம்ம நேர்மையாக தான் உழைக்கிறோம், யாருக்கும் எந்த தீங்கும் செஞ்சதில்லை, பிராடு பித்தலாட்டம் பண்ணி சம்பாதிக்கிறவெல்லாம் நல்லா இருக்கான், நான் உழைச்சி தான் சம்பாதிக்கிறேன், எனக்கு போய் இவ்வளோ கஷ்டம் வருதே அப்படிங்கிற எண்ணெல்லாம் கூட உங்களுக்கு வந்துட்டு போயிருக்கும். அது விரய சனி அப்படிங்கிறது அப்படி தான் பண்ணோம். அதோட ஜென்மத்தில் ராகு சர்ப்பதோஷத்தோட பிடியிலையும் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. இந்த ரெண்டும் ஒரே நேரத்தில் ஒருத்தருக்கு வரவே கூடாது. உங்களுக்கு வந்துருச்சு, என்ன பண்ணுறது, சரி விடுங்க, அது கர்மா அப்படின்னு நினச்சிட்டு போக வேண்டியதான். சரி, இப்போ இந்த 2025 எப்படி இருக்க போகுது? 2025 பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அப்படியே தொடருது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. 2025 மார்ச் 29 வரைக்கும், மார்ச் மாதம் 29 சனி பகவான் உங்களோட ராசிக்குள்ளேயே வரார். ஜென்ம சனி அப்படிங்கிறது உங்களுக்கு தொடங்குது. இது ஒரு சோதனை காலம் அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது ஒரு குறுகிய சோதனை காலம். என்ன சொல்கிறீங்க, ஜென்ம சனிங்கிறது 2.5 வருஷம் தானே இருக்கும் ஜோசியரை, நீங்கள் குறுகிய சோதனை காலம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்கலாம். அதாவது 7.5 சனிலேயே மோசமான சனின்னா ஜென்ம சனி தான். இந்த ஜென்ம சனி அப்படிங்கிறது உங்களுக்கு மார்ச் 29 வருது. கிட்டத்தட்ட ஏப்ரல் 1 கணக்கு வச்சிங்களேன், ஒரு நாளில் என்ன வந்துட போகுது. மே மாதம் 18 ராகு கேது பயிற்சி நடக்குது. அப்போ இந்த ஒரு மண்டலம் 48 நாளைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஜென்ம சனி, ஜென்ம ராகு 2 பேரும் ஒரு 49 நாள் உங்கள் ராசியிலே இருப்பாங்க.
ரொம்ப போட்டு வாட்டிருங்க. நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. மன உளைச்சல் ஆக்கிறோம். மற்றபடி பெரிய அளவில் பாதிப்புலாம் எதுவும் வராது. மன உளைச்சல், மன கஷ்டம் அப்படிங்கிறத கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இந்த மாதிரிலாம் கொடுக்கும். மே 14 குரு பெயர்ச்சி, மே 18 ராகுகேது பெயர்ச்சி. இந்த மே 14 குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது வரும். குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 3வது வீட்டிலேருந்து 4வது வீட்டுக்கு போயிடுறார். இதுவும் ஒரு சுமாரான அமைப்பு தான். ஆனால் மே 18 ராகுகேது பெயர்ச்சி நடக்குது. ஜென்ம ராகு விலகிறார். எப்பாடா இது போதுண்டா எனக்கு அப்படின்னு நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடுற அளவுக்கு இந்த ராகுகேது பயிற்சி இருக்கும். அந்த ராகுகேது பயிற்சி ஆகிற வரைக்கும் இந்த மார்ச் 29 இந்த ஒரு மண்டலத்துக்கு உங்களை பாடுபடுத்திடும். இதை கடந்து வந்துட்டிங்கன்னா நீங்கள் தான் வெற்றியாளர் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. இந்த சனி பயிற்சி ஜென்ம சனி அப்படிங்கிறது தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனையை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். கொஞ்சம் உணவு முறைகள்லாம் மாற்றிக்கணும். தேவையற்ற அலைச்சல்கள், தேவையற்ற பயணங்கள் இதெல்லாம் குறைச்சிக்கணும். அதுமாரி யாரோட விஷயத்துலையும் தலையிடக்கூடாது. உயிர் நண்பனாக இருந்தாலும் சரி, உற்ற உறவினராக இருந்தாலும் சரி, இந்த ஜாமீன் போடுறது ஜவாப்தாரியத்துக்கு அதெல்லாம் வச்சுக்கக்கூடாது. அதுமாரி 2 பேர் சண்டை போட்டுட்டு கிடந்தா கூட கண்ணும் காணாமல் கடந்து போயிடுங்க. விலைக்கு விட போய் நம்ம மேலே 2 அடி விழுந்து நம்ம திரும்பி 2 அடித்து கோர்ட்டு கேஸுன்னு அலையிற மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மாதிரியான இனங்களில் எட்டி கூட பார்க்காதீங்க. ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். அதில் ரொம்ப கவனமாகவே இருங்க. தேவையில்லாத பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல்லாம் வேண்டாம். பெரும்பாலும் கடன் வாங்கி செலவு பண்ணாதீங்க. செலவுகளை குறைச்சிக்கிங்க. அறுசுவை உணவு திங்கன்னு அவசியம் கிடையாது. பசிக்கு உணவு தின்னா போதுன்னு கொஞ்சம் சிக்கனத்துக்குள்ளே நீங்கள் வந்து தான் ஆகணும். வேறு வழி அப்படிங்கிறது இல்லை. அதோட குரு பெயர்ச்சி, குரு பகவான் உங்களோட ராசிக்கு 3ல் இருக்கார். 3ங்கிறது மறைவு ஸ்தானம். பெருசாக இங்கேருந்து ஒரு அள்ளிலாம் கொடுத்துர்ல. 4க்கு போகிறார் அப்படிங்கிறத இப்போ இருக்கிறது தான் குரு அப்பயும் இருக்க போகிறார். அப்போ குரு இப்பயும் 10 ரூபா கொடுக்கல, அப்பயும் 10 ரூபா கொடுக்கல அப்படின்னு நினச்சிக்கலாம். குருவை பற்றி நம்ம பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது இருக்குல்ல, இது பெயர்ச்சியான பிறகு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 8, 10, 12 விழுவும். இந்த அஷ்டமத்தில் விழுகிற குரு பார்வை நம்மளோட மன உளைச்சல்களை போக்கும். என்னதான் பிரச்சனை இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், சரி பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு நல்ல சிந்தனையை உங்களுக்கு கொடுத்துரும். 10ல் விழுகிற குரு பார்வை காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லாமல் வச்சுருக்கோம். ஏதோ 10 ரூபா நம்ம உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், காசு இருக்குப்போ கடன் வாங்க வேண்டியதில்லை அப்படிங்கிற நிலைமை வரும். அதையும் தாண்டி 10 ரூபா கடன் வாங்குற மாதிரி தான் இருக்கும். இதுமாதிரி 12ல் விழுகிற குரு பார்வை தேவையற்ற விரைய செலவுகளை கொஞ்சம் தவிர்க்கும். சுப செலவுகள் செய்வீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களோட பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணிடலாம். ஒரு பெரிய கடன் அப்படிங்கிறது கழிஞ்சுதரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ பிள்ளைகளை கட்டி கொடுக்கணுன்னா சாதாரணமாக கட்டி கொடுக்க முடியாது. ஒரு 10லேருந்து 15 லட்சம் இல்லாமல் கட்டி கொடுக்க முடியாது. இந்த மாதிரியான செலவுகள், அதுக்காக வரக்கூடிய கடன்கள், அதை பற்றி கவலை இல்லை. தாராளமாக வரன் பார்க்கணும் பிள்ளைகளுக்குன்னா பார்த்து நல்ல இடத்துல அமையும், முடிச்சு வச்சிடலாம், தப்பு கிடையாது. இந்த ராகுகேது பயிற்சிக்கு பிறகு ராகு விரயத்துக்கு வராரு இல்லைங்களா, அதனால் இந்த மாதிரி செலவுகள் இன்னும் கூடுதலாகவே போடலாம். கலத்திரத்தை விட்ட கேது 6க்கு வரார். இது நல்ல அமைப்பு அப்படிங்கிறது தான். கேது எதிரிகளை பந்தாடக்கூடிய அமைப்பு கொடுப்பார். அதாவது பெருசாக நீங்கள் எதிராளிகளை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ரொம்ப சிந்திச்சு ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் நியாயமாக பேசியே சரி பண்ணுவீங்க எல்லாத்தையும். ஐயோ அது அப்படி இல்லை, இது இப்படி, நம்ம உள்ள என்ன சண்டை வா அப்படின்னு சொல்லி எதிரிகளையே கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது இருக்கும். அதுமாரி கொஞ்சம் நோய் நொடி அப்படிங்கிறது வரதான் செய்யும். அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். சின்ன சின்ன பிரச்சனைகள், வயிறு தொடர்பான உபாதைகள், உணவு ஒவ்வாமை இதெல்லாம் வரும். அதனால் கூடுமான வரைக்கும் வெளியிடங்களுக்கு போகிறப்ப உணவு வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போயிடுறது நல்லது. உணவை நேரத்துக்கு எடுத்துக்கங்க. அல்சர் கோளாறுகள் வரக்கூடிய வாய்ப்பு, தொண்டை புண் வரக்கூடிய வாய்ப்பெலாம் இருக்குங்கிறதால நேரம் தவறாமல் உணவு எடுத்துங்க. கொஞ்சம் சாத்வீக உணவு முறைகளுக்கு மாறிங்க. ஒத்துக்காதுன்னு தெரிஞ்சு ஆசைக்காக எதுவும் சாப்பிடாதீங்க. வெளியூருக்கு போனால் மேக்சிமம் கடையில் சாப்பிட்றத தவிர்த்துருங்க. இவ்வளோ தான். மற்றபடி பெரிய நன்மை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இருக்கிறத விட இப்படிலாம் கொஞ்சம் இருந்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அதை பயன்படுத்திங்க. 2025 பொதுவாக சொன்னால் ஒரு சோதனை காலம் அப்படின்னே சொல்லிடலாம். ஏன்னா ஜென்ம சனி அப்படிங்கிறது இருக்குது, அதை மாற்றவே முடியாது. மாதிரி ராகு விலகிறது அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல மாற்றம். அந்த வகையில் ஒரு கலவையான பலனை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த 2025 புத்தாண்டு இருக்கும். சனிக்கிழமையில் சனி பகவான் வழிபாடு அவசியம். காலையில் எந்திரிச்சு குளித்து முழுவிட்டு விநாயகர் வணக்கம், அனுமன் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, மாலை நேரத்தில் சனிதிக்கு எள்ளு விளக்கு ஏற்றி எள் சாதத்தை நைவேத்தியமாக படைச்சி காக்கைக்கு அன்னமிடுங்க.
மாதந்தோறும் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத செய்யுங்க. அமாவாசை நாட்களில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையாக செய்யுங்க. குலதெய்வ அருள் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். சகலவிதமான பிரச்சனைகள்லேருந்தும் மீண்டு வரலாம். மீனராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.